உளவு செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்பட்ட இந்தியாவின் PSLV C-62 ராக்கெட் தோல்வியில் பயணத்தை முடித்தது. 3ஆம் நிலையில் வழி மாறியதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த அனைத்து ஆய்வுகளும் தற்போது செய்யப்பட்டு வருவதாக இஸ்ரோ விளக்கம் தந்துள்ளது. அதிக அளவில் மாணவர்களை ஏற்றுமதி செய்யும் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு சென்று படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது. ஆனால் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்து படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதாக மத்திய அரசு கல்வி ஆய்வில் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பேர் வெளிநாடு சென்று படிக்கின்றனர். தொடர்ந்து 4 நாட்களுக்கு வங்கிகள் விடுமுறை. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 15, 16, 17 ஆகிய 3 நாட்களும் வங்கிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை 18ஐயும் சேர்த்தால் தொடர்ந்து 4 நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்படுகிறது. இதனால் முக்கிய வேலைகள் இருப்போர் இன்றும் நாளையும் வங்கி சென்று அதனை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 ஒருநாள் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. 2வது போட்டி நாளை குஜராத்தில் இருக்கும் சௌராஷ்டிரா மைதானத்தில் பிற்பகல் 1:30 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற்றால் தொடரை தன்வசப்படுத்தும். 2026ஆம் ஆண்டு இந்தியா வெற்றியுடன் கிரிக்கெட் உலகை தொடங்கியுள்ளது. வானிலை நிலவரம். தமிழ்நாட்டில் கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை உட்பட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்குரிய அலர்ட் கொடுத்துள்ளது தமிழ்நாடு வானிலை மையம். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மேகமூட்டத்துடனும் லேசான மழையும் இருக்கும் என தெரிவித்துள்ளனர். முக்கிய தகவல். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 2 மணிக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியம் சார்பில் தேர்வெழுதும் மாணவிகளுக்கான சிறப்பு பிரார்த்தனை நடக்கிறது. சென்னையில் இருக்கும் சென்ட் ஜார்ஜ் மைதானத்தில் வைத்து இந்த கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தேர்வெழுதும் மாணவிகளுக்காக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் 100% வெற்றியை பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான சாட்சியும் வருகிறது. மறவாமல் மாணவிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள்.